ராதிகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோபி, இப்போ வாழவும் முடியாம, சாகவும் முடியாம கஷ்டப்படுறது யாருக்கெல்லாம் சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. கோபி ராதிகாவை பார்க்க போறேன்னு தான் அம்மாகிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் இங்கே மயோ கோபிகிட்ட பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன டாடி, என் மேலே உங்களுக்கு கோவமா? ஏன் டாடி என்னை விட்டுட்டு போனீங்க? நீங்கள் பிறந்த நாளுக்கு வருவீங்கன்னு நான் ஆசை ஆசையாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா டாடி? நீங்கள் வரலன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணேன். ஏன் டாடி, உங்களுக்கு என் மேலே கோவமா இல்லை அம்மா மேலே கோவமா டாடி? ப்ளீஸ் டாடி, யார் மேலே கோவம்னாலும் எங்ககிட்ட சொல்லிடுங்க டாடி. எங்களால் உங்களை பிரிஞ்சு சுத்தமாக இருக்க முடியல டாடி. ப்ளீஸ் டாடி அப்படின்னு மயோ அழுத உடனே நம்ம கோபி அப்படியே கண் கலங்கிறாரு. அவருக்கு அந்த செகண்டில் இனியா வேற மயோ வேறன்னு பிரித்து பார்க்க முடியல. அன்னைக்கு இனியா அழும்போது கோபி எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டாரோ அதே வேதனை இங்கே மயோ அழுவும்போது கோபிக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஈஸ்வரி கால் பண்ணுறாங்க. என்ன கோபி, என்ன பண்ணுற நீ? ராதிகாவை பார்த்துட்டியா? அவள்கிட்ட பேசிட்டியா? அந்த திமிரு பிடிச்சவ என்ன சொன்னா? கண்டிப்பாக அவள் உன்னை வேண்டான்னு தான் சொல்லுவா. நீ பார்த்து முடிச்சுனா கிளம்பி நேராக வீட்டுக்கு வர வழியை பாரு. அம்மா அது வந்துமா. என்ன கோபி, அப்போ நீ அம்மாவுக்கு பண்ணிக்கிட்ட சத்தியம் அவ்வளோதானா? ஏண்டா, அப்போ நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய ஆசையை மட்டும் தான் பார்ப்பியா? இங்கே பற்றி யோசிக்க மாட்டியா? அந்த பாக்கியா தான் உன்னை பற்றி அக்கறை இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கா அப்படின்னா, உன் மேலே அக்கறையாகவும் கவலையாகவும் இருக்கிற என்னையும் உன் பிள்ளைங்களையும் கூட பற்றி கவலைப்பட மாட்டியா கோபி? இங்கே இனியா செலியனும் நீ எப்போ வருவேன்னு காத்துட்ருக்காங்கடா. இனியாவுக்காகவாச்சும் நீ வரமாட்டியா கோபி? அப்போ உனக்கு இனியா, செலியன், ஏன் உங்கள் அம்மா கூட முக்கியம் இல்லை, அந்த ராதிகா தான் முக்கியமா கோபி? இங்கே ஈஸ்வரி சரமாரியாக கேள்வி கேட்கவும் கோபி ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிம்மா, நான் வரமா கிளம்பி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிடறாரு. இங்கே ராதிகா கிட்ட கோபி சொல்கிறாரு, ராதிகா நான் சொல்கிறது எனக்காக நீ கேட்பியா? சொல்லுங்க கோபி, என்ன பண்ணணும்? இல்லை ராதிகா, நீ கிளம்பு, நாம் அங்கேயே போகலாம். என்ன கோபி சொல்கிறீங்க, புரியல. இல்லை ராதிகா, என்னால் இனிமே உன்னையும் எங்கள் அம்மாவையும் பாக்கியாவையும் பிரித்து பார்க்க முடியல. எங்கள் அம்மா கடைசி காலத்தில் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை ராதிகா. எங்கள் அப்பா அதுதான் நினச்சாரு. ஆனால் அவரை கடைசி காலத்தில் நான் நிம்மதியாக இருக்க விடலை. நான் பண்ண பாவத்தினால அவர் இறந்தும் போயிட்டார். அதே மாதிரி நான் இப்போது இவங்களுக்கும் அந்த பாவத்தை பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய கடைசி காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ராதிகா. ஒரு விதத்தில் நான் இப்போது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தா மனசுக்குள்ளே வெறும் மன உளைச்சல் மட்டும்தான் இருக்குது. எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு ராதிகா. ப்ளீஸ் எனக்காக ஒன்று பண்ணு ராதிகா அப்படின்னு கோபி கெஞ்சுறாரு. ராதிகா ஒன்று என்னன்னு சொல்லுங்க கோபி. இல்லை ராதிகா, நான் சொன்னால் நீ செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. கண்டிப்பாக நீ அதை செய்யணும். கோபி, நீங்கள் என்னன்னு சொல்லாமலே சத்தியம் கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் கோபி? நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் கோபி. இல்லை ராதிகா, அது சொல்லுங்க கோபி. ராதிகா, நீ என் கூட ஒரே வீட்டில் சேர்ந்து ஒன்றா இருக்கணும், சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல ராதிகா உடனே, கோபி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்னாச்சு கோபி உங்களுக்கு? இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம், உங்கள் பசங்க தான் முக்கியம்னு தெரிஞ்சு தான் நான் உங்களை விட்டு ஒதுங்கி வந்துட்டேன். நான் உங்களை வர சொல்லவே இல்லை கோபி. இப்போது நீங்களாக தான் எங்களுக்கு தேடி வந்திருக்கீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா, உங்கள் பசங்கன்னு நீங்கள் உங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க கோபி. எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாம். நான் என் குழந்த, எங்கள் அம்மான்னு என் ஃபேமிலியை என்னால் பார்த்துக்க முடியும் கோபி அப்படின்னு சொல்ல கமலா ஒன்று, மாப்பிள்ளை நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா மாப்பிள்ளை? எப்படி மாப்பிள்ளை சரியாக வரும்? உங்கள் அம்மா வீட்டில் ராதிகா எப்படி இருக்க முடியும்? ஏன் கல்யாணம் பண்ண எல்லாருமே தனியாக தான் இருக்காங்களா? அவங்க சொந்த வீட்டில் மாமியார் கூட இருந்தது இல்லையா அத்தை? ஐயோ மாப்பிள்ளை, அது வேற மாப்பிள்ளை. உங்கள் அம்மா தனியாக இருந்தால் ஓகே, ஆனால் அந்த வீட்டில் பாக்கியா இருக்கால, அப்போ எப்படி மாப்பிள்ளை? அத்தை, பாக்கியா நெருப்பு மாதிரி அத்தை. அவளாக யாரையாவது
பற்றிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு தவிர நாம் போய் அவளை பற்றிக்க முடியாத. இது வரைக்கும் பாக்கியா என் மேலே இன்னமும் துளி கூட கோபம் குறையாமல் தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏத்த ஃபீல் பண்ணுறீங்க? என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கள் அம்மா அவங்களுக்கு கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னோடய பிள்ளைங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. செல்லியனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. அவனுக்குன்னு ஒரு குழந்த பிறக்க போகுது. குழந்த பிறந்துச்சுன்னா அப்புறம் அவன் என் மேலே பாசமாக இருப்பான்னு தெரியலை. இனியாவுக்கு இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ காலேஜ் முடிச்சிட்டா அப்புறம் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் இனியா என்ன என் கூட பார்க்க போகிறா. அவளுடைய குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவா. அப்புறம் நாம் என்ன தான் எதிர்பார்த்தாலும் இந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ராதிகா, ப்ளீஸ் ராதிகா, புரிஞ்சுக்கோ. எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கோபி ராதிகாவோட காலில் போய் விழுறாரு. ராதிகா, கோபி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏஞ்சிங்க முதல்ல. இல்லை ராதிகா, எனக்காக நீ இதை பண்ணுவேன்னு சொல்லு, அப்போ தான் நான் ஏஞ்சிருப்பேன். ஐயோ கோபி ஏஞ்சிரிங்க, மயோ வேற பார்க்குறா பாருங்க. மயோ அண்ணே, அம்மா டேடி சொல்கிறதுக்கு தான் ஓகே சொல்லுங்களாம்மா. என்னம்மா ஆகிடப்போகுது இப்போது? வாங்கம்மா, டேடி சொல்கிறதுக்கு ஓகே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல ராதிகாவும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிடுறாங்க. கோபி ரொம்ப சந்தோஷமாக இங்கே ராதிகா மயோவை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போய் கதவை திறந்த உடனே இங்கே கோபி வந்துட்டான்னு தெரிஞ்சதும் பாக்கியா செம ஷாக்காக வராங்க. என்ன இது, எவ்வளோ சொன்னாலும் இந்த ஆள் திரும்ப திரும்ப இங்கேயே வந்துட்டுருக்காரு அப்படின்னு. ஈஸ்வரி, இனியா அங்கே போய் உங்கள் டேடி வந்துட்டான். கோபி வாப்பா. எங்கே நீ வரமாட்டேன்னு நினச்சினா பயந்துட்டப்பா. ஆமாம், நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணனேம்மா நான் வருவேன்னு சொல்லி. அதான் வந்துட்டேம்மா. சரி உள்ளே வா கோபி அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட இங்கே கோபி கதவை ஃபுல்லாக திறக்கிறாரு. பார்த்தா ராதிகா மயோ. அதை பார்த்த ஈஸ்வரி செம்ம ஷாக்காக வராங்க. உடனே ஏஞ்சி வந்து, என்ன கோபி இவளையும் இங்கே அழைச்சிட்டு வந்த? ஏய் ராதிகா, உனக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு கேட்க கோபி ஒன்று, அம்மா நீங்கள் தினமும் என்னை வர சொன்னீங்க, எனக்கும் உங்கள் கூட இருக்கிறதம்மா பிடிச்சிருக்கு. உங்களை விட்டு என் பசங்களை விட்டு எனக்கு போக மனசு இல்லை. அதனால தான் நான் இங்கேயே இருந்தேன். என்னை விட்டு ராதிகாவும் மயோவும் எங்கேம்மா போவாங்க? ராதிகா என் மனைவி, மயோ என் குழந்த. அப்படி இருக்கும்போது அவங்களாலையும் என்னை விட்டு போக முடியாது. அதாம்மா அவங்களையும் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன். இனிமே நாம் எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு கோபி சொல்ல இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பேசுதுன்னு தெரில. டேய் கோபி, என்னடா பண்ணுற? நீ பண்ணுறது சரின்னு நினைக்கிறியா? அம்மா கண்டிப்பாம்மா, உங்களுக்கு நான் வேணும், எனக்கு ராதிகா வேணும். அப்படி எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதேம்மா. இங்கே ஈஸ்வரி, இல்லை கோபி அதான் செட் ஆகாது, இது பாக்கியா வீடுடா. ஏற்கனவே பாக்கியா நீ இருக்கிறதே பிடிக்கலன்னு சொல்கிறா. அப்படி இருக்கும்போது ராதிகா வரத எப்படி பாக்கியா ஏற்றுப்பா? சொல்லு கோபி, இதெல்லாம் நல்லா இருக்கா? அசிங்கமாக இல்லை நமக்கு? அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு கோபி அப்படின்னு சொல்ல பாக்கியா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஓ, இதுதான் சரியான முடிவு. கோபி எப்படியோ திரும்பவும் ராதிகா கூட சேர்ந்துட்டாரு. அவங்கள இப்போது வீட்டை விட்டு வெளியே அமிச்சா அத்தை நினச்சதெல்லாம் நடந்துடும். அதனால் நாம் இப்போது இவங்கள உள்ளே விடுறது தான் சரியான முடிவாக இருக்கும். கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் அவங்களே பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா, வாங்க ராதிகா, அத்தை எனக்கு இதை பிரச்சனை இல்லை, அவங்க சேர்ந்து ஒன்றா ஒரே ரூமில் இருக்கட்டும், நீங்கள் உள்ளே போங்க கோபி ராதிகா அழைச்சிட்டு அப்படின்னு பாக்கியா சொல்ல இங்கே ஈஸ்வரி சம்மதிச்சு வராங்க. இனியா ஓடி வந்து, என்னம்மா டேடி தான் அவங்கள அழைச்சி வந்திருக்காங்கன்னா நீங்கள் உள்ளே விடுறீங்க? ஏன் இனியா, இவ்வளோ நேரம் உங்கள் டேடியை வெளியே போக சொல்லும்போது டேடி இங்கே தான் இருப்பார், டேடி இங்கே தான் இருப்பான்னு சொன்னீங்க. இப்போ என்ன இனியா? அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பாட்டியை கடுப்பதை தான் நினச்சி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போடுறீங்கம்மா. ஓ அப்படியா இனியா? அப்போது இது வரைக்கும் தலையில் மண் விழலையா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு காலேஜ் போகிற வழியை பாரு, சரியா போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இனியாவை அனுப்பிடுறாங்க. இங்கே இனியா, செலியன், ஈஸ்வரி 3 பேரும் செம கொலை வெயிலில் இருக்காங்க. என்ன பண்ணுறது? கோபி இது வரைக்கும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒழுங்காக இருந்தான். அங்கே போனால் அப்படியே மாறிட்டானடா செலியா.
என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அதான் பாட்டி எனக்கு ஒன்றும் புரியல. சரி விடுங்க, இருக்கட்டும். ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ராதிகாவை நாம் வீட்டோட துரத்திடலாம் பாட்டி அப்படின்னு சொல்லி இங்கே செலியன், இனியா, ஈஸ்வரி 3 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.